இப்ப நான் எப்ப சாவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டாருன்னா நான் அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? நீங்களே சொல்லுங்க. நான் என்ன பதில் சொல்லலாம்? இப்ப தியானம் பண்றேன், என்னுடைய இறுதி நிலை என்னவா இருக்கும் அப்படின்னா நான் என்ன சொல்றது? ராமகிருஷ்ணர் வந்து விவேகானந்தர் என்ன கேட்டார்? கடவுள் இருக்கிறாங்களா? கடவுள். அப்ப என்ன காட்டி கொடுத்தாருன்னா, பேசிக்கா கடவுளை கண்டுபிடிக்கிறதுக்கான பாதையை தான் காட்டி கொடுத்தாரு. கடவுளை பிடிச்சி கையில கொடுக்கல. அப்ப விவேகானந்தர் எவ்வளவு துன்பப்பட்டு தியானம் பண்ணி அந்த கடவுளை, அந்த உண்மை தத்துவத்தை அறிஞ்சுக்கிட்டார். அந்த மாதிரிதான் இந்த தியானத்துக்குள்ள நீங்க போகும்போது அது ஒவ்வொரு செக்ஷன்லயா உங்களை வந்து சுவாரஸ்யமா அது வளர்க்கும். நீங்க அதை வளர்க்கும் போது அது உங்களை வளர்க்கும். அது உங்களுக்கு நிறைய தன்னம்பிக்கையான செயலையோ நல்ல நல்ல செயலையோ அது காட்டி கொடுக்கும். அது உருவாக்கி கொடுக்கும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இங்கிட்டு போகாத அப்படின்னு உள் உணர்வா உணர்த்தும். அது மாதிரி உடல்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னு காட்டி கொடுக்கும். அதை நீங்க கவனிக்கலைன்னா கனவாவே கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு உணர்த்தும். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் ஒரு செயல் வடிவம். அப்புறம் இன்னும் உங்களால கண்டுபிடிக்க முடியாத இடத்துல எங்களை மாதிரி யாரையாவது ஒருத்தர் மூலியமா உங்க உடலை சரி செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடு. அவன் உடலை சரி செய்யும், அவன் வேற மாதிரி இருக்கிறான், அவன்கிட்ட இது சம்பந்தமா உரையாடாத, அவனை சரி செய்யும். அப்ப நம்ம வந்து வெளிப்படையா சொல்லாம அதை என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அவ்வளவுதான். முதல்ல பேசிக்கா என்னன்னா, ஒரு தியானம் கிடைக்குதுன்னா அந்த தியானத்தை கையில எடுத்துக்கிட்டு மேம்படுற நிலைக்கு போறதுக்கு எப்படி வழியோ அதெல்லாம் பார்க்கணும்.